Hi students, happy morning to all. This is V. Sendil Kumar. Today now going to start with new content of the chapter 4, Mathematical Induction. So first of all, what is mean by induction? Okay, so induction mean is giving rise to something. இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்கக்கா அது வேல்யூஸ் நம்ம அப்ளை பண்ணினாக்கா அதனுடைய வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது தான். ஸோ இண்டக்ஷன். ஸோ இண்டக்ஷன் ஸ்பெசிஃபிக் இன்ஸ்டன்ஸ் ஜெனரலைசேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2n இருக்குது ஒரு ஃபங்க்ஷன், ஓகேங்களா? அப்போ அதுக்கு எண்ணுக்கு நம்ம எதாவது வேல்யூஸ் கொடுத்தீங்கன்னாக்கா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் வேல்யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் n ஈக்குவல் டு 1 கொடுத்தீங்கன்னாக்கா 2 × 1 2ன்னு வரும். நெக்ஸ்ட்டு n ஈக்குவல் டு 2 அப்ளை பண்ணிங்கனாக்கா 2 2s are 4 ஆகிடும், ஓகேங்களா? அப்போ ரைஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு 2n இஸ் அன் ஈவன் நம்பர், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்டெப்ஸ் இன்வால்வ்டு. இதில் 3 ஸ்டெப்ஸ் பார்ப்போம். மேத்தமெட்டிக் இண்டக்ஷனில் 3 ஸ்டெப்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்டெப் நம்பர் 1 இஸ் வெரிஃபிகேஷன். கொடுத்த அந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணோம். செகண்ட் ஸ்டெப்பு இண்டக்ஷன். தேர்ட் ஸ்டெப் வந்து ஜெனரலைசேஷன், ஓகேங்களா? ஸோ டு ப்ரூவ் 2n இஸ் ஈவன் நம்பர் ஃபார் ஆல் n பிலாங்ஸ் டு n. அப்போ 2n ஈவன் நம்பர் நம்ம ப்ரூவ் பண்ணாக்கா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், n-க்கு நம்ம வேல்யூ கொடுப்போம், ஓகேங்களா? அப்போ n-க்கு வேல்யூ கொடுத்தா என்ன வரும், 2 × 1 2ன்னு வந்துடும், ஓகேங்களா? ஸோ அப்போ இஸ் ட்ரூ. இப்போ 2ன்றது அது ஈவன் நம்பர், 2n இஸ் ஈவன் நம்பர்னு தெரிஞ்சு போச்சு. வெரிஃபிகேஷன், ஓகேவா? நெக்ஸ்ட்டு இண்டக்ஷன். இண்டக்ஷனாக்கா நம்ம அசியூம் பண்ணணும், ஓகேங்களா? அசியூம் ஃபார் சம் n ஈக்குவல் டு k பிலாங்ஸ் டு கேபிட்டல் N. அப்போ n ஈக்குவல் டு கேன்ட்டு நம்ம அசியூம் பண்ணி அது வந்து ட்ரூன்னு நம்ம காட்டுவோம். 2k இஸ் ஈவன் நம்பர், ஓகேங்களா? n இடத்துல என்ன பண்ணணும், கேவை சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். இப்போ 2k இஸ் அன் ஈவன் நம்பராக வரும், ஓகேங்களா? இது அசியூம். தேர்ட் ஸ்டெப்பு டு ப்ரூவ் k + 1 இஸ் அன் ஈவன் நம்பர்ன்ட்டு நம்ம ப்ரூஃப் பண்ணணும், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து வெரிஃபிகேஷன். ஸோ அப்போ வெரிஃபை பண்ணிச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப் வந்து இண்டக்ஷன். இண்டக்ஷனாக்கா நம்ம அசியூம் பண்ணுவோம், ஓகேங்களா? ஃபார் சம் n ஈக்குவல் டு கேன்ட்டு நம்மளை n இடத்துல k சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஸோ அசியூம் பண்ணிட்டு 2k இஸ் அன் ஈவன் நம்பர். ஸோ அசியூம் பி ட்ரூன்னு வந்துடும். நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப் தான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். டு ப்ரூவ் k + 1 இஸ் அன் ஈவன் நம்பர்ன்ட்டு. அப்போ n இடத்துல நம்ம k + 1 போட்டு அது வந்து ஈவன் நம்பர்ன்ட்டு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஸோ அப்போ 2 × k + 1 ஈக்குவல் டு 2k + 2ன்னு வந்துடும். ஸோ இது ஈவன் நம்பர் தான், ஏன்னா 2kன்றது ஈவன் நம்பர் ஆல்ரெடி. ஸோ 2ன்றது ஈவன் நம்பர் தான், ஓகேங்களா? ஸோ தான் 3 ஸ்டெப்ஸ் ஃபார் மேத்தமெட்டிக் இண்டக்ஷன், ஓகேங்களா? ஒவ்வொரு சம்முக்கு இந்த 3 ஸ்டெப்ஸ் நம்ம ஒர்க் அப் பண்ணணும். ஸோ இஸ் அன் ஈவன் நம்பர். நெக்ஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸு 1, ஓகேங்களா? ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்டெப்ஸ் வந்து கேவாக இருக்கலாம். நெக்ஸ்ட் அது பார்த்தால k + 1, ஓகேங்களா? ஸோ அப்போ அசியூம் பி ட்ரூ. நெக்ஸ்ட்டு டு ப்ரூவ் ட்ரூன், ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது 1 ஃபஸ்ட் ஸ்டெப்பு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா k வரும், அப்புறம் k + 1, ஓகேங்களா? ஸோ அசியூம் பி ட்ரூ வந்துடணும். நெக்ஸ்ட்டு டு ப்ரூவ் ட்ரூ, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், வெரிஃபிகேஷன். வெரிஃபிகேஷன் பண்ணுறது வந்து n இடத்துல 1 போடணும் ஃபஸ்ட்டு, ஓகேங்களா? ஸோ அப்போ அவங்க கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க n ஸ்மால் n லெஸ் than or equal to 1 இல்லை greater than 1 கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ அதில் இப்போ அதை வச்சு தான் என்ன பண்ணோம், நம்ம இதை ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து p(1) ஈக்குவல் டு ட்ரூன்னு காட்டணும். நெக்ஸ்ட்டு அசியூம் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப்பு p(k) இஸ் ட்ரூன்ட்டு அசியூம் பண்ணணும். அசியூம் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டெப் வந்து டு ப்ரூவ் k + 1 இஸ் ட்ரூன்னு காட்டணும், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு லெட் p(n) பி தி கிவன் ஸ்டேட்மெண்ட். இப்போ கொடுத்துட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து p(n) எடுத்துக்கணும். கொஸ்டின் அப்படியே p(n) எடுத்துகிட்டு ஸ்டெப் நம்பர் 1 வந்து ப்ரூவ் p(1) இஸ் ட்ரூ. அப்போ எங்கெங்கெல்லாம் n இருக்கோ அதில் 1 அப்ளை பண்ணணும். 1 அப்ளை பண்ண பிறகு அது வந்து வெரிஃபிகேஷன் ஆகிடும், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப்பு அசியூம் p(n) இஸ் ட்ரூ ஃபார் சம் n ஈக்குவல் டு k பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப்பு யூஸிங் அபோவ் அசம்ஷன் ப்ரூவ் p(k + 1) இஸ் ட்ரூ, ஓகேங்களா? அப்போ தேர்ட் ஸ்டெப் தான் நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு செகண்ட் ஸ்டெப் ஈஸி, வெரி ஈஸி. p(1) போட்டிங்கனாக்கா கண்டிப்பாக அது ட்ரூ ஆகிடும். நெக்ஸ்ட்டு p(k) போட்டிங்கனாலும் ட்ரூ ஆகிடும், ஓகேங்களா? அசம்ஷன். நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப் தான் நம்ம ப்ரூஃப் பண்ணோம். அந்த தேர்ட் ஸ்டெப் ப்ரூஃப் பண்ணும்போது அது செகண்ட் ஸ்டெப்பை அதில் யூஸ் பண்ணுற மாரி வரும். செகண்ட் ஸ்டெப் என்ன இருக்கோ அந்த ரிசல்ட்டை தேர்ட் ஸ்டெப்பில் யூஸ் பண்ணி ப்ரூஃப் பண்ணுற மாரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ ஸ்டெப் நம்பர் 4னாக்கா தி ஸ்டெப்ஸ் லீட் அஸ் டு ஜெனரலைஸ் த ஃபேக்ட் p(n) இஸ் ட்ரூ ஃபார் ஆல் n பிலாங்ஸ் டு n. அதான் ஃபைனலாக ஆன்சர் ரைட் பண்ணுறது. இந்த 3 ஸ்டெப் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ஃபைனல் ஆன்சர் ரைட் பண்ணுறது. ஸோ now exercise number 4.4 ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. 4.4ல் question number 1. So by the principle of mathematical induction, prove that for n greater than or equal to 1, the question is 1 cube plus 2 cube plus 3 cube plus ... plus n cube equal to
n into n plus 1 by 2 the whole square. இது ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க 10th இது கியூப் நம்பர்ஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ நேச்சுரல் நம்பரில் கியூப் நம்பர்ஸ் இது அது ஃபார்ம்ல உங்களுக்கு தெரியும். கியூப் நம்பருக்கான ஃபார்ம் பண்ணால் n into n plus 1 by 2 the whole square ஓகேவா. இதை யூஸ் பண்ணி என்ன பண்ண மேத்தமெட்டிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வெரிஃபை பண்ண போகிறீங்க. ஸ்டெப் நம்பர் 1 பார்த்தீங்கன்னாக்கா p of 1 is true. அப்போ அது n இடத்துல 1 அப்ளை பண்ணி ட்ரூவாக காட்டணும். இப்போ n வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கும் n-க்கு 1 அப்ளை பண்ணணும், ரைட் ஹேண்ட் சைடுக்கு n-க்கு 1 அப்ளை பண்ணி ரெண்டு சைடு சேம் ஆன்சர் வந்துச்சுனாக்கா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் ரைட் ஹேண்ட் சைடு வந்துச்சுனாக்கா p of 1 is true ஓகேங்களா. ஸோ அப்போ அதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் n கியூப்னு இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் n into n plus 1 by 2 the whole square இருக்குது ஓகேங்களா. அப்போ 1 by 1 என்ன பண்ணணும், n-க்கு 1 அப்ளை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினை p of n எடுக்கணும். அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. கொஸ்டினை p of n எடுக்கணும். ஸோ லெட் p of n equal to 1 cube plus 2 cube plus 3 cube dot 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 plus n cube equal to n into n plus 1 by 2 the whole square ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு புட்டு n equal to 1 போகிறீங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஓகேங்களா. லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னாக்கா n கியூப்னு இருக்குது ஓகேங்களா. அப்போ n கியூபுக்கு n-க்கு 1 அப்ளை பண்ணால் 1 cube is 1 ஆகிடும். நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு இஸ் n into n plus 1 by 2 the whole square. ஸோ அப்போ n-க்கு 1 அப்ளை பண்ணினாக்கா 1 into 1 plus 1 by 2 the whole square வந்துடும். ஸோ அப்போ ப்ராக்கெட்டை சிம்பிளை பண்ணால் 1 into 2 by 2 வரும் ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த 2 கேன்சல் பண்ணால் 1 ஆகிடும், 1 சொன்னால் 1 ஆகிடும். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் சேம் ஆன்சர் வருது பாருங்க. அப்படி வந்துச்சுனாக்கா p of 1 is true ஓகேவா. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ p of 1 is true. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓவர். அதாவது வெரிஃபிகேஷன் பார்த்தோம்ல, ஸ்டெப் 3 ஸ்டெப்ஸ் பார்த்தோம் ஃபர்ஸ்ட்டு. அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓவர், p of 1 is true ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப் வந்து இண்டக்ஷன், அதாவது அசியூம் பண்ணுவீங்க. ஸோ p of k is true அசியூம் பண்ணணும் ஓகேங்களா. இப்போ எப்படி n இடத்துல 1 அப்ளை பண்ணிங்களோ அதே மாதிரி n இடத்துல k-வை அப்ளை பண்ணி அசியூம் பண்ணும் இஸ் ட்ரூவாக இருக்கலான்ட்டு அசியூம் பண்ணிங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக அது ட்ரூவாக தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ let us assume that the statement p of n is true for n equal to k. இது செகண்ட் ஸ்டெப். இது ஸோ அப்போ கொஸ்டினில் அப்படியே எழுதி கொஸ்டினில் n இடத்துல k போட்டணும், அதான் செகண்ட் ஸ்டெப். n பிளேஸுக்கு k அப்ளை பண்ணி இட் இஸ் ட்ரூன்னு போட்டு வேண்டியது, அதான் செகண்ட் ஸ்டெப், வேறு எதுவுமே இல்லை ஓகேங்களா. அப்போ p of k n இடத்துல k போகிறீங்க. p of k equal to 1 cube plus 2 cube plus 3 cube plus dot dot plus n கியூபுக்கு k கியூப். n-க்கு வந்து நம்ம என்ன அப்ளை பண்ணுறீங்கனாக்கா k அப்ளை பண்ணுறீங்க ஓகேங்களா. ஈக்குவல் டு n into n plus 1 by the whole square-க்கு k into k plus 1 by 2 the whole square ஓகேங்களா. நம்ம அசியூம் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இப்போ கண்டிப்பாக என்ன இது ட்ரூவாக தான் இருக்கும் ஓகேங்களா. இது 1 வச்சுக்கணும் ஓகே. செகண்ட் ஸ்டெப்பை 1 வச்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ அசியூம் பி ட்ரூ. ஸோ வி நீட் டு ஷோ தட் p of k plus 1 is true. நம்ம என்ன பண்ணணும், இப்போ ஷோ பண்ணணும். இப்போ லாஸ்ட்டாக தேர்ட் ஸ்டெப்னா p of k plus 1 is true நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஸோ அப்போ இந்த தேர்ட் ஸ்டெப் ப்ரூஃப் பண்ணும்போது இந்த செகண்ட் ஸ்டெப் இருக்குல்ல அதை இங்கே யூஸ் பண்ணுற மாதிரி வரும் ஓகே. செகண்ட் ஸ்டெப் நம்ம என்ன வந்து பாருங்க, p of k ஈக்குவல்னா வந்து பாருங்க 1 cube plus 2 cube plus 3 cube plus plus k கியூபுக்கு என்ன ரிசல்ட் வந்துருக்குது. 1 கியூப்லேருந்து ஆரம்பிச்சு k கியூப் வரைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னாக்கா k into k plus 1 by 2 the whole square. இதை வந்து தேர்ட் ஸ்டெப்பில் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ அப்போ தேர்ட் ஸ்டெப்பில் n இடத்துல என்ன பண்ணணும், k plus 1 போடணும். n இடத்துல ஓகேங்களா. கொஸ்டினில் n இடத்துல k plus 1 போடணும். ஸோ p of n ஈக்குவல் டு, அதாவது p of n-க்கு k plus 1 பண்ணணும். அப்போ p of k plus 1 ஈக்குவல் டு 1 cube plus 2 cube plus 3 cube டாட்டா ப்ளஸ் லாஸ்ட்டாக n கியூப்னு இருக்கும். அதுக்கு n-க்கு k plus 1 போட்டோம்னா k plus 1 the whole cube வரும். k plus 1 the whole cube வரும் ஓகேங்களா. ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா k plus 1 the whole cube முன்னாடி என்ன இருக்குனாக்கா k கியூப் இருக்கும் கண்டிப்பாக ஓகேங்களா. எப்படி 5க்கு முன்னாடி 4 இருக்குன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி k plus 1க்கு முன்னாடி என்ன வரும், k இருக்கும். k-க்கு அப்புறம் தான் k plus 1 வரும், ஒன்று ஆட் பண்ணிட்டே வரும்போது ஓகேங்களா. ஸோ அதனால் k plus 1 the whole cube n-க்கு இடத்துல n இருக்கிற இடத்துல k plus 1 போட்டாச்சு. இப்போ 1 cube plus 2 cube plus 3 cube டாட்டா ப்ளஸ் லாஸ்ட்டாக நான் வரும் k plus 1 the whole cube வந்துடும் ஓகேங்களா. நான் என்ன சொல்லியிருக்கேன், செகண்ட் ஸ்டெப்போடைய ரிசல்ட்டை வந்து தேர்ட் ஸ்டெப்பில் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் ஓகேவா. அதனால் இது k plus 1 the whole cube முன்னாடி என்ன இருக்கும், k கியூப்னு இருக்கும். அப்போ 1 கியூப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி k கியூப் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது அப்படியே செகண்ட் ஸ்டெப் பாருங்க, அப்படியே செகண்ட் ஸ்டெப்பு இருக்கும். அதுக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இங்கே அப்ளை பண்ணிங்க ஓகேங்களா. ஸோ 1 cube plus 2 cube plus 3 cube டாட்டா ப்ளஸ் k கியூப்ன்றது செகண்ட் ஸ்டெப். p of k தானே இது, அப்போ p of k போட்டுக்கலாம் ப்ளஸ் இது k plus 1 the whole cube ஓகேங்களா. இப்போ p of k-க்கான ரிசல்ட் என்னன்னாக்கா k into k plus 1 by 2 the whole square வரும் ஓகேங்களா. அங்கே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்போ p of k-வுக்கு k into k plus 1 by 2 the whole square ப்ளஸ் இங்கே k plus 1 whole cube இருக்கு ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கொயர் உள்ள அப்ளை பண்ணிங்கனாக்கா k ஸ்கொயர் into k plus 1 the whole square by டினாமினேட்டர் ஸ்கொயர்னா 4 ஆகிடும் ப்ளஸ் k plus 1 the whole cube ஆகிடும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டூலினா காமனாக இருக்கு பாருங்கள்,
இந்த 2 டேர்ம்லையும் காமனாக இருக்குன்னா கே ப்ளஸ் ஒன் இந்த ஹோல் ஸ்கொயர் காமனாக இருக்குது. அப்போ காமனை வெளியே எடுத்துனாக்கா ரிமைனிங் வந்து கே ஸ்கொயர் பை 4 ப்ளஸ் ஒரு கே ப்ளஸ் ஒன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா கே ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணினாக்கா 4ஆல் கிராஸ் மல்டிப்ளை பண்ணினாக்கா கே ஸ்கொயர் ப்ளஸ் 4k ப்ளஸ் 4 வந்துடும் பை 4 வந்துடும் ஈக்குவல் டு நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக மல்டிப்ளை இருக்குது. நியூமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கே ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு இது கே ஸ்கொயர் ப்ளஸ் 4k ப்ளஸ் 4 ஃபேக்டரைஸ் பண்ணினாக்கா கே ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் வரும். ஓகேங்களா? பை 4. நெக்ஸ்ட்டு நியூமரேட்டில் 2 டேர்ம் ஸ்கொயர் இருக்குது, டினாமினேட்டர் 4 இருக்குது. டோட்டலாக ஓவரால் ஸ்கொயர் போட்டுக்கலாம். அப்போ கே ப்ளஸ் 1 இன்ட்டு கே ப்ளஸ் 2 பை 2 த ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அந்த கொஸ்டின் பிரகாரம் எப்படி பிரிக்கிறனாக்கா n இன்ட்டு n ப்ளஸ் 1 பை 2 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? அப்போ என்னுக்கு நம்ம என்ன அங்கே அப்ளை பண்ணினாக்கா கே ப்ளஸ் 1. அப்போ கே ப்ளஸ் 1 அப்ளை பண்ணால் என்ன வரும்னாக்கா கே ப்ளஸ் 1 இன்ட்டு கே ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 வரும். ஓகேவா? n இன்ட்டு n ப்ளஸ் 1 தானே. அப்போ என்னன்றது இங்கே கே ப்ளஸ் 1. அப்போ என்னுக்கு கே ப்ளஸ் 1னாக்கா அப்போ கே ப்ளஸ் 1 இன்ட்டு கே ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 பிரியணும். ஓகேங்களா? அப்போ இங்கே கே ப்ளஸ் 1 இருக்குது, அப்படியே வச்சுங்க. இந்த கே ப்ளஸ் 2 எப்படி பிரிக்கலாம்? கே ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 பிரிக்கலாம். ஓகேவா? அப்போ கே ப்ளஸ் 1 என்ன நம்ம கன்சிடர் பண்ணாக்கா n இன்ட்டு n ப்ளஸ் 1 பை 2 த ஹோல் ஸ்கொயர் வந்து கரெக்டாக. ஸோ இட் இஸ் ட்ரூ ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ பி ஆஃப் கே ப்ளஸ் 1 இஸ் ட்ரூ. ஓகேங்களா? அந்த ஃபார்ம் வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு 1 cube plus 2 cube plus 3 cube dot dot plus n cube equal to n into n plus 1 by 2 the whole square is true. Okay, so hence by mathematical induction p of n is true for all values of n. Okay, that's all. Okay, the first sum over. இதுதான் ஒவ்வொரு சம்க்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு எக்ஸைஸ் 4.4ல கொஸ்டின் நம்பர் 2 by the principle of mathematical induction prove that for n greater than or equal to 1. இங்கே தான் முக்கியம். ஸோ ஸ்டார்டிங்கில் எல்லா சம் நம்ம எண்ணுக்கு 1 அப்ளை பண்ணும். ஓகேங்களா? அப்போ எண்ணுக்கு 1 அப்ளை பண்ணாக்கா இங்கே கண்டிஷன் பாருங்கள், n greater than or equal to 1 இருந்தால் தான் எண்ணுக்கு 1. சில சம்மில் என்ன இருக்கும், n greater than or equal to 2 இருக்கும். அப்போ எண்ணுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல 2 அப்ளை பண்ணி ப்ரூஃப் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதை கேர்ஃபுல்லாக பார்க்கணும். n greater than 1 இல்லை greater than 2 பார்க்கணும். அது ஒரு சமம் மாறும், நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தா 1 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் ப்ளஸ் டாட்டா ப்ளஸ் 2n மைனஸ் 1 the whole square equal to n into 2n minus 1 into 2n plus 1 by 3 இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு அந்த 3 ஸ்டெப்ஸ் மேத்தமெட்டிக் இண்டக்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு p of 1 is 2 காட்டணும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி கொஸ்டினை p of n எடுக்கணும். லெட் p of n equal to கொஸ்டின் அப்படியே ரைட் பண்ணுவோம். 1 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் ப்ளஸ் டாட்டா ப்ளஸ் 2n minus 1 the whole square equal to n into 2n minus 1 into 2n plus 1 by 3. ஓகேங்களா? ஸோ போட்டு n equal to 1 அப்ளை பண்ணுறீங்க. ஸோ அப்போ p of 1 equal to, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் n இருக்குது, ரைட் ஹேண்ட் சைட்லேயும் n இருக்குது. ஓகேங்களா? அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா 2n minus 1 the whole square இருக்குது. ஓகேங்களா? அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், n-க்கு வந்து 1 அப்ளை பண்ணுறீங்க. எங்கெல்லாம் n இருக்குது 1. ஓகேங்களா? அப்போ p of 1 equal to 1, இங்கே p of n இருக்குது, இப்போ p of 1 போடணும். ஓகேங்களா? ஈக்குவல் டு இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2n minus 1 the whole square இருக்குது, அதை மட்டும் எடுத்துகிட்டு அதில் n இடத்துல 1 அப்ளை பண்ணணும். அப்போ 2n இருக்குது, அப்போ 2 into 1 minus 1 the whole square. இப்போ 2 into 1 2 ஆகிடும், 2 minus 1 ஆகிடுனாக்கா 1 ஆகிடும். அப்போ 1 ஸ்கொயர்னா 1 ஆகிடும். ஓகேவா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஓவர். நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா என்ன இருக்குது பாருங்கள், n into 2n minus 1 into 2n plus 1 by 3 இருக்குது. இதில் n-க்கு என்ன பண்ணுறீங்க, 1 அப்ளை பண்ணுறீங்க. n இடத்துல 1 அப்ளை பண்ணுறீங்க. இங்கே n இடத்துல 1 பண்ணிங்கன்னா 1 into 2 into 1 2 வந்துடும், மைனஸ் 1 into 2 into n. அப்போ 1 போட்டாக்கா 2 தான் வரும், ப்ளஸ் 1 by 3. ஓகேங்களா? இப்போ 1 into மல்டிப்ளை பண்ணினா அதே தான் வரும். ஸோ 2 minus 1 வருனாக்கா 1 வரும். இந்த ப்ராக்கெட் டைம் 2 plus 1 ஆட் பண்ணிங்கனாக்கா 3 ஆகிடும். அப்போ 3 into 1 3 வந்துடும். நியூமெண்ட்டில் டினாமினேட்டர் 3 இருக்குது, கேன்சல் பண்ணால் 1 ஆகிடும். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் வந்துடுச்சு. ஸோ அப்போ p of 1 is true. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓவர். நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப் இண்டக்ஷன் அசியூம் பண்ணுவீங்க. p of k is ட்ரூன்ட்டு அசியூம் பண்ணணும். ஸோ ஒன்றும் கிடையாது, கொஸ்டினில் எங்கெங்கெல்லாம் n இருக்கோ k போட்டு ட்ரூன்னு காட்ட வேண்டியதான். ஓகேங்களா? வேறு எதுவுமே பண்ண தெரியல. செகண்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் n இடத்துல 1 அப்ளை பண்ணி ட்ரூன்னு காட்டிடணும். செகண்ட் ஸ்டெப்பில் எங்கெல்லாம் n இருக்கோ அங்கே k போட்டு இட் இஸ் ட்ரூ தான் பண்ணணும், எதுவும் ப்ரூஃப் பண்ண தேவையில்ல, ஏன்னா நம்ம அசியூம் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ லெட் அஸ் அசியூம் தட் த ஸ்டேட்மெண்ட் p of n is true for n equal to k. ஓகேங்களா? அப்போ கொஸ்டின் அப்படியே எழுதுறீங்க, எங்கெங்கெல்லாம் n இருக்கோ k போட்டுக்கிறீங்க. அப்போ p of k equal to 1 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் ப்ளஸ் டாட்டா ப்ளஸ் 2k minus 1 the whole square equal to k into 2k minus 1 into 2k plus 1 by 3. ஓகேங்களா? ஸோ அப்போ அசியூம் பண்ணதால் இப்போ p of k is true. ஓகேங்களா? ஸோ அப்போ இது 1ன்னு வச்சுங்க. ஸோ அசியூம் இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ணணும், ஷோ பண்ணணும். ஓகேங்களா? p of k plus 1 is 2ன்ட்டு நம்ம ஷோ பண்ணணும். ஸோ அப்போ
Step number 3 is we need to show that P of k plus 1 is true. ஓகேங்களா? அப்போ கொஸ்டினில் n இடத்துல என்ன பண்ணி k plus 1 போனோம். எங்கெல்லாம் n இருக்குது k plus 1. ஸோ P of k plus 1 equal to 1 square plus 3 square plus 5 square plus data plus ஸோ இப்போ n பிளேஸு k plus 1 அப்ளை பண்ணினாக்கா லாஸ்ட்டாக அந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னாக்கா 2k plus 1 the whole square வரும். அதாவது சைடில் பாருங்கள் 2k minus 1 plus 2 the whole square. அது சிம்ப்ளை பண்ணினாக்கா 2k plus 1 the whole square வந்துடும். ஓகேங்களா? ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், செகண்ட் ஸ்டெப் அதில் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். அப்போ 2k plus 1 முன்னாடி என்ன இருக்குனாக்கா 2k minus 1 இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் ஸோ பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட்டாக இந்த 2k plus 1 முன்னாடி என்னன்னா 2k minus 1. ஏன்னாக்கா இது வந்து ஆட் நம்பர் 1 3 5ன்னு இருக்குது. ஸோ அப்போ ஒரு நம்பர் வந்து மிஸ் ஆகிருக்கு. அப்போ 2k plus 1 முன்னாடி என்ன இருந்தாக்கா 2k இருக்கும், அதுக்கு முன்னாடி 2k minus 1 இருக்கும். அப்போ ஒரு நம்பர் விட்டுட்டு தான் நம்பர் எடுக்கும். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர்லேருந்து 2k minus 1 ஹோல் ஸ்கொயர்ன்றது செகண்ட் ஸ்டெப். இது P of k ப்ளஸ்ஸு 2k plus 1 the whole square ஆகிடும். ஓகேங்களா? ஸோ P of k-க்கான ரிசல்ட், அதாவது செகண்ட் ஸ்டெப் ஒர்க் பண்ணல 1ன்னு கொடுத்தோம்ல, அதுக்கான ரிசல்ட் பண்ணால் P of k ஈக்குவல் டு என்ன வந்துருனாக்கா ஸோ k இன்ட்டு 2k minus 1 இன்ட்டு 2k plus 1 by 3 ப்ளஸ் 2k plus 1 the whole square. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணினாக்கா கிராஸ் மல்டிப்ளை 3 கிராஸ் மல்டிப்ளை அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், காமனாக இருக்கிற டைம் வெளியே எடுத்துலாம். காமன் டைம் பார்த்தீங்கன்னாக்கா 2k plus 1 காமனாக இருக்குது ரெண்டுத்துலேயும். அப்போ 2k plus 1 காமனாக வெளியே எடுத்துனாக்கா k இன்ட்டு 2k minus 1 by 3 ப்ளஸ் 2k plus 1 இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 2k plus 1 இன்ட்டு இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி 3 வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணினாக்கா ஸோ பட் k இன்ட்டு 2k minus 1 இருக்குது, அது k உள்ள மல்டிப்ளை பண்ணாக்கா 2k ஸ்கொயர் மைனஸ் k ஆகிடும். இந்த 3 கிராஸ் மல்டிப்ளை பண்ணாக்கா 6k plus 3 ஆகிடும் by 3. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 2k plus 1 இன்ட்டு இந்த 2k ஸ்கொயர் இந்த மைனஸ் k plus 6kன்னு இருக்குது, அதை சிம்ப்ளை பண்ணினாக்கா 5k ஆகிடும் ப்ளஸ் 3 by 3ன்னு வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 2k ஸ்கொயர் ப்ளஸ் 5k plus 3 அதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணாக்கா 2 into 3 மல்டிப்ளை பண்ணாக்கா 6 வருது, சம் பண்ணாக்கா 5 வருது. அப்போ ப்ராடக்ட் ஆஃப் த ஃபேக்டரி 6, சம் ஆஃப் த ஃபேக்டரி 5. ஓகேங்களா? அப்போ ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 3 into 2 3 2s are 6 ஃபுல்லாக ப்ளஸ்ஸாக இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். 3 into மல்டிப்ளை பண்ணால் 6 வரும், 3 into ஆட் பண்ணாக்கா 5 வரும். ஓகேங்களா? ஸோ 3k 2k. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் முன்னாடி 2 இருக்குது. ஸோ நம்ம 2 ஆல் என்ன பண்ணணும், நம்ம டிவைட் பண்ணணும். 2 ஆல் டிவைட் பண்ணினாக்கா ஸோ 2k ஸ்கொயரால் 2 டைமு என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணாக்கா ரெமனி நம்மளுக்கு என்ன வருது பார்த்தீங்கன்னாக்கா 3 by 2 kன்னு வரும். நெக்ஸ்ட்டு இந்த 2 கேன்சல் பண்ணலாம், ஒரு k கேன்சல் பண்ணினாக்கா ரெமனிங் வந்து 1 by kன்னு வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா k plus 1 இன்ட்டு 2k plus 3ன்னு வரும். இதான் ஃபேக்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் அப்ளை பண்ணினாக்கா 2k plus 1 இன்ட்டு k plus 1 இன்ட்டு 2k plus 3 by 3ன்னு வரும். ஸோ அப்போ நம்ம கொஸ்டின் பிரகாரம் இதை பிரிக்கணும். ஸோ அப்போ கொஸ்டினில் என்ன இருந்து பாருங்கள், 2 இன்ட்டு k plus 1 அந்த 2n minus 1 2n minus 1 இன்ட்டு n இன்ட்டு 2n plus 1 இருந்தது. ஓகேங்களா? அப்போ இந்த 2k plus 1 எப்படி பிரிக்கலாம்னாக்கா 2 இன்ட்டு k plus 1 minus 1 பிரிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு k plus 1 அப்படியே போட்டு நெக்ஸ்ட்டு 2k plus 3 2 இன்ட்டு k plus 1 plus 1 பிரிக்கலாம். ஓகேவா? by 3. அப்போ k plus 1 இருக்குது n அப்ளை பண்ணால் கரெக்டாக வரும். பாருங்க 2n minus 1 இன்ட்டு n இந்த 2n plus 1. ஓகேங்களா? ஸோ அப்போ கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ P of k plus 1 is true. ஸோ லாஸ்ட்டாக அந்த கொஸ்டின் அப்படியே ரைட் பண்ணணும். கொஸ்டின் ரைட் பண்ணிவிட்டு P of n is true for all n belongs to n போட்ட வேண்டியதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு exercise 4.4 கொஸ்டின் நம்பர் 3 prove that the sum of first n non-zero even number is n square plus n ன்னு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் சம் மாடலாக எதுவும் சீக்வன்ஸ் எதுவும் கொடுக்கல. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி கொடுத்தாங்க n square plus nன்றது என்னன்னாக்கா non-zero even நம்பர் நம்ம ப்ரூஃப் பண்ணணும் யூஸிங் பை மேத்தமெட்டிக் இண்டக்ஷன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இது கொஸ்டின்ன்றது எதுனா n square plus n P of n எடுத்துக்கணும். n square plus nன்றது P of n எடுத்தணும். அதுக்கு முன்னாடி n-க்கு நம்ம வேல்யூ கொடுக்கணும். அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், non-zero ஈவன் நம்பர். இப்போ ஈவன் நம்பர் கொடுத்தீங்கன்னாக்கா 2 4 6 up to data plus 2n equal to n square plus n எடுக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு புட் n equal to 1 அப்ளை பண்ணுறீங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2n இருக்குது. அப்போ ஈவன் நம்பர்னா 2n ஈவன் நம்பர் தானே. ஸோ அப்போ n-க்கு 1 அப்ளை பண்ணினாக்கா 2 வந்துடும். நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடில் n square plus n இருக்குது. n-க்கு 1 அப்ளை பண்ணினாக்கா இப்போ 1 square plus 1 equal to 1 plus 1 2 ஆகிடும். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈவனாக இருந்துச்சு. ஸோ அப்போ P of 1 is true. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப்பு, let us assume that the statement P of n is true for n
ஈக்குவல் டு கே. அப்போ என்ன இடத்துல நான் பண்ணணும், கே அப்ளை பண்ணணும். ஸோ அப்போ கொஸ்டினில் எங்கெல்லாம் என்ன இருக்கோ கே அப்ளை பண்ணினாக்கா, ஸோ பி ஆஃப் கே ஈக்குவல் டு 2 + 4 + 6 + டாடா + 2k ஈக்குவல் டு k² + k. ஓகேங்களா. ஸோ அப்போ இது 1ன்னு வச்சுக்கிட்டு அசியூம் பி ட்ரூன்னு நம்ம வச்சுக்கணும். ஓகேங்களா. இது எதுவும் ப்ரூவ்லாம் பண்ணதால அசியூம் பண்ணியிருக்கோம், அப்போ இது ட்ரூவாக தான் இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப், we need to show that p of k + 1 is true. ஓகேங்களா. ஸோ அப்போ p of k + 1 ஈக்குவல் கொஸ்டினில் என்ன இடத்துல k + 1 போகிறீங்க. அப்போ 2 + 4 + 6 ப்ளஸ் லாஸ்ட் ஒன்று இருந்தாக்கா 2n இருக்குது. இப்போ 2 × n வந்து k + 1 போட்டிங்கன்னா இப்போ 2 × k + 1 வரும். 2 அப்போ 2 உள்ள மட்டில் பண்ணாக்கா 2k + 2 வரும். ஓகேங்களா. ஸோ அப்போ 2k + 2 முன்னாடி என்ன இருந்தாக்கா 2kன்னு இருக்கும். ஓகேங்களா. இப்போ 2க்கு அப்புறம் 4 வருது. அப்போ ஒரு நம்பர் விட்டு தானே வருது. அப்போ 2k + 2 முன்னாடி 2kன்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த 2 + 4 + 6லேருந்து 2k வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இது செகண்ட் ஸ்டெப். ஓகேங்களா. ஃப்ரம் 1. அப்போ அது பி ஆஃப் கேன்னு வச்சுக்கலாம் நம்ம. ஸோ பி ஆஃப் கே ப்ளஸ் 2k + 2. ஸோ பி ஆஃப் கேன ரிசல்ட் பார்த்தீங்கன்னாக்கா k² + k. பி ஆஃப் கேக்கு என்ன ரிசல்ட் வந்து பாருங்கள், ஃப்ரம் 1 பாருங்கள் ஈக்குவல்ட்டுக்கு இருந்தாண்ட k² + k வந்துருக்கு ப்ளஸ் 2k + 2. ஓகேங்களா. ஸோ இது சிம்பிளை பண்ணிங்கனாக்கா k² + k கூட இந்த 2k ஆட் பண்ணால் 3k ஆகிடும் + 2. ஸோ இது ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஸோ ப்ராடக்ட் பண்ணால் 2 வருது, சம் பண்ணாக்கா 3 வருது. ஓகேங்களா. ஸோ அப்போ 2 × 1 2 1s are 2 வரும், ஆட் பண்ணால் 3 வந்துடும். ஸோ அப்போ ஃபேக்டர் பார்த்தீங்கன்னாக்கா k + 2 k + 1. ஓகேங்களா. ஸோ அப்போ அதில் நம்ம பிரிக்கணும், கொஸ்டின் பிரகாரம் பிரிக்கணும். என் டைமில் இருந்ததில் கொஸ்டின் ஈக்குவல் டு இந்த சைடு. அப்போ அதை இந்த பிரகாரம் பிரிக்கணும். k + 2 k + 1 + 1 பிரிக்கணும். நெக்ஸ்ட்டு k + 1. ஓகேங்களா. ஈக்குவல் டு n + 1 × n. அப்போ n + 1 k + 1 நம்ம n வச்சுருக்கோம். அப்போ n + 1 × n. ஸோ மல்டிப்ளை பண்ணினாக்கா n² + n வந்துச்சு பாருங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ இஸ் p of k is true, then p of k + n is true. ஓகேங்களா. ஸோ அப்போ hence by the mathematical induction p of n is true for all values of n. That's all. Next exercise 4.4 question number 4. By the principle of mathematical induction prove that for n greater than or equal to 1. So question is 1 × 2 1.2 1.2 கிடையாது, 1 × 2 மல்டிப்ளிகேஷன் இது. 1 × 2 + 2 × 3 + 3 × 4 + டாடா + n × n + 1 ஈக்குவல் டு n × n + 1 × n + 2/3 பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண, let us take p of n ஈக்குவல் டு given கொஸ்டின். ஓகேவா. ஸோ அப்போ 1 × 2 + 2 × 3 + 3 × 4 + டாடா + n × n + 1 ஈக்குவல் டு n × n + 1 × n + 2/3. இப்போ கொஸ்டின் ஃபஸ்ட்டு p of n எடுத்தோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு p of 1 is 2ன்னு காட்டும் நம்ம. ஸோ புட்டி n ஈக்குவல் டு 1 போகிறீங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா n × n + 1 இருக்குது. ஸோ அப்போ n இடத்துல என்ன பண்ணுறீங்க, 1 அப்ளை பண்ணீங்க. அப்போ 1 × 1 + 1. ஓகேங்களா. ஸோ ஆட் பண்ணாக்கா 1 × 2 is 2ன்னு வந்துச்சு. நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னாக்கா n × n + 1 × n + 2/3ன்னு இருக்குது. ஸோ n-க்கு 1 அப்ளை பண்ணினாக்கா 1 × 1 + 1 × 1 + 2/3ன்னு வரும். ஸோ சிம்பிளை பண்ணினாக்கா 2 × 3 6ன்னு வந்துடும். ஸோ கேன்சல் பண்ணாக்கா 3ஆல் கேன்சல் பண்ணால் நியூமரேட்டரில் வந்து இந்த 3 கேன்சல் பண்ணால் ரிமைன் 2ன்னு வந்துடும். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக வருது. ஸோ அப்போ p of 1 is true. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓவர். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப், let us assume that. ஓகேங்களா. ஸோ let us assume that the statement p of n is true for n = k. இப்போ கொஸ்டினில் எங்கெங்கெல்லாம் n இருக்கோ அதில் k போட போகிறீங்க. அப்போ p of k = 1 × 2 + 2 × 3 + 3 × 4 + டாட்டா + n-க்கு k போகிறீங்க. அப்போ k × k + 1 ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் k × k + 1 × k + 2/3. ஸோ இதை 1ன்னு வச்சுக்கிறீங்க. ஸோ assumption b true. செகண்ட் ஸ்டெப் ஓவர். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டெப்பு to show that p of k + 1 is true. தேர்ட் ஸ்டெப். ஓகேங்களா. we need to show p of k + 1 is true. அப்போ என்ன இடத்துல k + 1 போட முடியும். அப்போ p of k + 1 ஈக்குவல் டு எங்கெங்கெல்லாம் n இருக்கோ k + 1. அப்போ 1 × 2 + 2 × 3 + 3 × 4 + டாட்டா + n இடத்துல k + 1. அப்போ n × n + 1. அப்போ k + 1 × k + 2 வரும். ஸோ இதுக்கு முன்னாடி ஸ்டெப்பில் என்ன வரும்னாக்கா k + 1 × k + 2க்கு முன்னாடி k × k + 1 வரும். ஓகேங்களா. ஸோ எப்படி சீரீஸ் போய் பாருங்க, 1 × 2 வருது, 2 × 3. ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த டேர்ம் முடிஞ்ச உடனே அதோடய ஸ்டார்டிங்காக இருக்குது. அப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா k + 1 × k + 2னாக்கா எப்படி இருந்தாக்கா இல்லை ஸ்டார்டிங் தான் இதனுடைய எண்டு. k + 1 ஸ்டார்ட் ஆனால் அதனோட எண்டு தான் k + 1 வரும். அப்போ k + 1 k வரும். ஓகேங்களா. ஸோ அப்போ 1.2லேருந்து k × k + 1 வரைக்கும் பார்த்தோன்னா இது p of k. ஓகேவா. செகண்ட் ஸ்டெப் அது. அப்போ p of kன்னு போட்டுக்கலாம். ப்ளஸ் ரிமைனிங் வந்து k + 1 × k + 2. ஓகேங்களா. ஸோ அப்போ p of k-வுக்கான ரிசல்ட்டு செகண்ட் ஸ்டெப்பில் ஃப்ரம் 1ன்னு கொடுத்தீங்களா. ஸோ அதுக்கான ரிசல்ட் இங்கே எழுதணும் p of k-வுக்கு. ஸோ அப்போ அது பார்த்தீங்கன்னாக்கா k × k + 1 × k + 2/3 ப்ளஸ் k + 1 × k + 2. ஓகேங்களா. இது ரெண்டுத்துலேயும் என்ன காமனாக இருக்குது பாருங்கள், k
கே ப்ளஸ் ஒன் இன்ட்டு கே ப்ளஸ் டூ காமனாக இருக்குது, அது காமனாக வெளியே எடுத்துனாக்கா கே பை த்ரீ ப்ளஸ் ஒன்னு ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு கே ப்ளஸ் ஒன் இன்ட்டு கே ப்ளஸ் டூ கிராஸ் மல்டிப்ளை பண்ணினாக்கா 3 கே ப்ளஸ் த்ரீ பை த்ரீ வந்து ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இஃப் பி ஆஃப் கே இஸ் ட்ரூ then p of k plus 1 is true ஓகேங்களா. அந்த ஃபார்ம் வந்துச்சு நம்மளுக்கு. ஸோ hence by mathematical induction p of n is true for all values of n. That's all. Next exercise 4.4 question number 5 using the mathematical induction show that for any natural number n greater than or equal to இந்த கொஸ்டின் நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் 4 கொஸ்டின் பாருங்க n greater than or equal to 1 இருந்தது. இந்த சம்மில் மட்டும் பாருங்க n greater than or equal to 2 வந்துருக்கு பாருங்க. அப்போ அதனாலலாம் பார்க்கணும். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஸ்டினை பி ஆஃப் என் எடுத்துகிட்டு பிறகு நெக்ஸ்ட் ஃபஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணாக்கா பி ஆஃப் ஒன்னு போடக்கூடாது, பி ஆஃப் டூன்னு போடணும் ஓகேங்களா. ஸோ இது முன்னாடி பார்த்த அந்த 4 சம்ஸும் பி ஆஃப் ஒன் இஸ் டூன்னு நம்ம பாட்டணும். ஆனால் இந்த சம் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா பி ஆஃப் டூ இஸ் டூன்னு காட்டணும் ஓகேங்களா. ஏன்னாக்கா n greater than or equal to 2ன்னு கொடுத்துருவாங்க பாருங்க அதான். ஸோ அதை முக்கியமாக பார்க்கணும் அதை. ஸோ let us take p of n equal to 1 minus 1 by 2 square into 1 minus 1 by 3 square into 1 minus 1 by 4 square dot 1 minus 1 by n square equal to n plus 1 by 2n ஓகேங்களா. ஸோ அப்போ புட்டி n equal to 2ன்னு கொடுக்கணும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னாக்கா 1 minus 1 by n square இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் n plus 1 by 2n இருக்குது ஓகேங்களா. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு 1 minus 1 by n square. ஸோ அப்போ n-க்கு 2 அப்ளை பண்ணினாக்கா 1 minus 1 by 2 square equal to 1 minus 1 by 2 square பண்ணாக்கா 4 ஆகிடும். ஸோ அப்போ 1 minus 1 by 4 வரும். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணினாக்கா 4 minus 1 by 4 வரும். இப்போ சிம்பிளை பண்ணினாக்கா 3 by 4 வரும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் 3 by 4. நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு பண்ணாக்கா n plus 1 by 2n இருக்குது. ஸோ n-க்கு 2 அப்ளை பண்ணினாக்கா ஸோ 2 plus 1 by 2 into 2. ஸோ அப்போ நியூமரேட்டரில் 3 இருக்கும், டினாமினேட்டரில் 4 இருக்கும். அப்போ 3 by 4 வந்துச்சு பாரு. ஸோ அப்போ ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டு சேமாக வந்துச்சு. ஸோ ஈக்குவல் வந்துச்சு. ஸோ பி ஆஃப் டூ இஸ் ட்ரூன்னு சொல்லணும் ஓகேங்களா. இந்த சம் இருக்கும் ஏன்னாக்கா n greater than or equal to 2 கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் ஸ்டெப் லெட் அஸ் அஸ்யூம் தட் த ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ ஃபார் n equal to k. அப்போ n இடத்துல என்ன பண்ணணும், k அப்ளை பண்ணணும். ஸோ அப்போ p of k equal to 1 minus 1 by 2 square into 1 minus 1 by 3 square into 1 minus 1 by 4 square dot into 1 minus 1 by k square equal to k plus 1 by 2k ஓகேங்களா. இது 1 வச்சுக்கணும். ஸோ assumption be true ஓகேங்களா. செகண்ட் ஸ்டெப் ஓவர். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணாக்கா we need to prove that or show that p of k plus 1 is true ஓகேங்களா. ஸோ p of k plus 1 true காட்டணும். அப்போ என்ன இடத்துல நான் பண்ணி k plus 1 போடணும். p of k plus 1 equal to 1 minus 1 by 2 square into 1 minus 1 by 3 square to 1 minus 1 by 4 square வரும். டாட் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா 1 minus 1 by k plus 1 the whole square வரும். ஸோ இதுக்கு முன்னாடி ஸ்டெப்பில் என்ன இருந்தாக்கா 1 minus 1 by k square வரும். ஏன்னாக்கா இந்த ஸ்டெப் இருக்குல்ல இதில் பார்த்தீங்கன்னாக்கா n இடத்துல k plus 1 அப்ளை பண்ணினாக்கா இது வரும் ஓகேங்களா. n இடத்துல k plus 1 அப்ளை. இதுக்கு முன்னாடி ஸ்டெப் என்ன இருக்குன்ட்டு நம்ம எழுதணும். ஏன்னாக்கா இதுக்கு முன்னாடி ஸ்டெப்பில் என்ன இருக்குன்னு எழுதுனா தான் நம்ம செகண்ட் ஸ்டெப் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதனால தான் 1 minus 1 by k square வரும். இப்போ 1 minus 1 by k plus 1 whole square முன்னாடி ஸ்டெப் என்ன இருக்குனாக்கா 1 minus 1 by k square வரும் ஓகேங்களா. ஸோ அப்போ அதில் இந்த 1 minus 1 by 2 ஸ்கொயர்லேருந்து 1 minus 1 by k ஸ்கொயர் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இது செகண்ட் ஸ்டெப்பு p of k இது ஓகேங்களா. அப்போ p of k எப்படிலாம் இன்ட்டு 1 minus 1 by k plus 1 the whole square ஓகேங்களா. இப்போ p of k கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னாக்கா k plus 1 by 2k இன்ட்டு 1 minus 1 by k plus 1 the whole square ஓகேங்களா. ஸோ இது சிம்பிளை பண்ணணும். ஸோ அப்போ k plus 1 by 2k அப்படியே இருக்கட்டும். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணினாக்கா 1 minus 1 by k plus 1 whole square இருக்குது. கிராஸ் மல்டிப்ளை பண்ணினாக்கா k plus 1 the whole square minus 1 by k plus 1 the whole square ஆகிடும். ஸோ k plus 1 by 2k அப்படியே வச்சுட்டு இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற k plus 1 the whole square இருக்குல்ல அதை a plus b the whole square ஃபார்மில் எக்ஸ்பிளைன் பண்ணி k plus 1 the whole square a plus b the whole square எக்ஸ்பிளைன் பண்ணினாக்கா k square plus 2k plus 1 வந்துடும். லாஸ்ட்டில் minus 1 இருக்குது by k plus 1 the whole square. இந்த plus 1 minus 1 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அப்போ k plus 1 by 2k இன்ட்டு k square plus 2k by k plus 1 the whole square வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் மல்டிப்ளை தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த k plus 1 by 2k அப்படியே வச்சுட்டு இந்த k square plus 2kன்றத கேவை காமனாக வெளியே எடுத்துலாம். கேவை காமனாக வெளியே எடுத்துனாக்கா k இன்ட்டு k plus 2 வரும் by k plus 1 the whole square ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த k plus 1 வந்து 1 times கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிடுச்சுனாக்கா அதுக்கப்புறம் இந்த கேவுக்கு நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இப்போ ரெமைனிங் டைம்ஸ் என்ன இருக்குன்னா நம்மளுக்கு நியூமரேட்டில் k plus 2 இருக்குது, டினாமினேட்டரில் 2 into k plus 1 ஓகேங்களா. நியூமரேட்டில் k
கே ப்ளஸ் டூ டினாமில் 2 இன்ட்டு கே ப்ளஸ் ஒன்று இருக்கும். நம்ம அந்த கொஸ்டின் பிரகாரம் n இருக்குல்ல, கொஸ்டின் பிரகாரம் நம்ம பிரிக்கும் போது இந்த கே ப்ளஸ் டூவை கே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் பிரிக்கலாம் பை டினாமில் 2 இன்ட்டு கே ப்ளஸ் ஒன். ஏன்னா நம்ம n இடத்துல கே ப்ளஸ் ஒன் போட்டிருக்கோம், அப்போ அந்த ஆர்டரில் வரணும். ஓகேங்களா? அப்போ அங்கே கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா n ப்ளஸ் ஒன் பை 2 இன்ட்டு n இருக்குது. ஓகேங்களா? அப்போ n நம்ம கே ப்ளஸ் ஒன் போடுறதால அந்த ஃபார்ம் பிரிக்கும் போது கே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் பை 2 into k plus 1. So hence proved. Okay, P of k plus 1 is true. Okay, so hence by mathematical induction P of n is true for all values of n. That's all. Next exercise 4.4 question number 6. Using the mathematical induction show that for any natural number n greater than or equal to, இந்த சம்லையும் n greater than or equal to தான் வந்துருப்பாருங்க. ஓகேங்களா? அப்போ n என்ன பண்ணோம், 2 தான் அப்ளை பண்ணோம். P of 2 is true ன்னு காட்டணும். ஓகேங்களா? இது முக்கியமாக பார்க்கணும் கொஸ்டினில். n greater than or equal to 1 இல்லை n greater than or equal to 2 ஓகேங்களா? அப்போ n greater than or equal to 2 இருக்கு. ஸோ இதுக்கு n என்ன பண்ணணும், 2 தான் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 1 by 1 plus 2 plus 1 by 1 plus 2 plus 3 plus 1 by 1 plus 2 plus 3 plus 4 வருது, plus data plus 1 by 1 plus 2 plus 3 plus data plus n வருது. ஓகேங்களா? ஈக்குவல் டு n minus 1 by n plus 1. இந்த சம்மில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் பண்ணாக்கா நேச்சுரல் நம்பர் வருது. இப்போ நேச்சுரல் நம்பர், அப்போ அந்த ஃபார்மில் இங்கே யூஸ் பண்ண மாதிரி நேச்சுரல் நம்பர் ஃபார்ம் சம் ஆஃப் த நேச்சுரல் நம்பர்ஸ் n into n plus 1 by 2 இருக்குல்ல, அந்த ஃபார்மில் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டினை P of n எடுத்துக்கலாம். P of n எடுத்தாச்சு கொஸ்டின். நெக்ஸ்ட் நான் சொன்னல சம்மேஷன் ஆஃப் n சம் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர் ஃபார்மில் பார்த்தீங்கன்னாக்கா n into n plus 1 by 2 அந்த ஃபார்ம் எனக்கு டினாமினேட்டர் பார்த்தா அந்த ஃபார்ம் தான் வருது லாஸ்ட் டைம். ஓகேங்களா? ஸோ அதனால் அதை யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கொஸ்டின் இன்னும் ரீரைட் பண்ணிடலாம். கொஸ்டினை ரீரைட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி n-க்கு வேல்யூ கொடுக்கக்கூடாது. ரீரைட் பண்ண நான் சொன்ன அந்த ஃபார்மில் இங்கே அப்ளை பண்ணி, அதாவது இந்த கொஸ்டினில் லாஸ்ட் டைம் nth டைம் இருக்குது 1 by 1 plus 2 plus 3 plus dot plus n-க்கு இந்த ஃபார்மில் அப்ளை பண்ணி. ஓகேங்களா? சம்மேஷன் ஆஃப் n ஈக்குவல் டு n into n plus 1 by 2-வை இந்த டினாமினேட்டருக்கு அப்ளை பண்ணுறேன். இந்த டினாமினேட்டருக்கு அப்ளை பண்ணினாக்கா 1 by n into n plus 1 by 2 வரும். ஓகேங்களா? ஸோ இதை ரெசிப்ரோக்கல் பண்ணினாக்கா இந்த n into n plus 1 by 2ன்றது ரெசிப்ரோக்கல் பண்ணினாக்கா 2 by n into n plus 1 வந்துடும். இப்போ நம்ம n-க்கு 2 அப்ளை பண்ணி லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு. ஓகேங்களா? ஸோ இந்த சம் மட்டும் நல்லா கேர்ஃபுல்லாக பாருங்கள். 6 சம்மு. ஸோ ரீரைட் பண்ணணும் கொஸ்டினை. ஓகேங்களா? ஸோ அந்த சம் ஆஃப் த n நேச்சுரல் நம்பர் ஃபார்மில் இருக்குல்ல, அதை அங்கே அப்ளை பண்ணிவிட்டு சிம்பிளை பண்ணிட்டு லாஸ்ட்டாக தான் நான் பண்ண நம்ம n ஈக்குவல் 2. ஓகேங்களா? ஸோ P of 2 கொடுக்கும். இப்போ n-க்கு 2 கொடுக்கணுன்னு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா 2 by n into n plus 1 இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் n minus 1 by n plus 1 இருக்குது. ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்ப்போம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் n இடத்துல என்ன பண்ணோம், 2 அப்ளை பண்ணிங்க. அப்போ 2 by 2 into 2 plus 1. ஓகேங்களா? அப்போ சிம்பிளை பண்ணாக்கா 2 by 2 into 3 வரும். ஸோ 2 to கேன்சல் பண்ணாக்கா 1 by 3 வரும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஓகேங்களா? ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னாக்கா n minus 1 by n plus 1 இருக்குது. n-க்கு 2 அப்ளை பண்ணினாக்கா 2 minus 1 by 2 plus 1. ஸோ சிம்பிளை பண்ணினாக்கா 1 by 3 வரும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக வந்துச்சு. ஸோ P of 2 is true. ஓகேங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம், let us assume that the statement is true for n equal to k. n இடத்துல என்ன பண்ணோம், k அப்ளை பண்ணுறீங்க. ஸோ இப்போ எங்கெல்லாம் n இருக்கோ k அப்ளை பண்ணாக்கா P of k equal to 1 by 1 plus 2 plus 1 by 1 plus 2 plus 3 plus data plus 2 by k into k plus 1 equal to k minus 1 by k plus 1. ஓகேங்களா? ஸோ எங்கெங்கெல்லாம் n இருக்கோ k அப்ளை பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இது 1 வச்சுங்க. ஸோ assumption be true. P of k is true. ஓகேங்களா? செகண்ட் ஸ்டெப் ஓவர். நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணாக்கா n இடத்துல என்ன பண்ண k plus 1 அப்ளை பண்ணும். ஸோ அப்போ we need to show that P of k plus 1 is true. ஸோ அப்போ P of k plus 1 equal to n இடத்துல என்ன பண்ண k plus 1 அப்ளை பண்ணுங்க. அப்போ 1 by 1 plus 2 plus 1 by 1 plus 2 plus 3 plus data plus n இடத்துல k plus 1 போட்டாக்கா 2 by k plus 1 plus k plus 2 இன்ட்டு. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி ஸ்டெப்பில் என்ன வரும்னாக்கா 2 by k into k plus 1 வரும். ஓகேங்களா? ஸோ இந்த சீக்வன்ஸ் வச்சு தான் நம்ம பண்ண பாருங்க. 1 plus 2 இருக்குது, 1 plus 2 plus 3 இருக்குது. ஓகேங்களா? இப்போ இங்கே k plus 1 into k plus 2 இருக்குது. அதுக்கு முன்னாடி ஸ்டெப்பில் என்ன இருக்குனாக்கா k into k plus 1. ஓகேங்களா? ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா 1 by 1 plus 2லேருந்து 2 by k into k plus 1 வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இது P of k. ஓகேங்களா? செகண்ட் ஸ்டெப், அதாவது ஃப்ரம் 1. ஓகேங்களா? ப்ளஸ் 2 by k plus 1 into k plus 2. ஓகேங்களா? நெக்ஸ்ட் P of k-க்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா k minus 1 by k plus 1. ஓகேங்களா? ஃப்ரம் 1லேருந்து. ஓகேங்களா? ப்ளஸ் ரிமைனிங் டைம்ஸ் பண்ணாக்கா 2 by k plus 1 into k plus 2. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் LCM எடுக்கலாம். அது முன்னாடி காமனாக இருக்க டைம் வெளியே எடுத்துலாம். 1 by k plus 1 காமனாக இருக்குது. இப்போ 1 by k plus 1 காமனாக வெளியே எடுத்துறாக்கா ரிமைனிங் வந்து k minus 1 plus 2 by k plus 2 வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் 1 by k plus 1 அப்படி வச்சுட்டு இதை ப்ராக்கெட் டைம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணினாக்கா k plus 1 into k plus 2 மல்டிப்ளை பண்ணும். ஓகேங்க? இப்போ k minus 1 into k plus 2
plus 2 by k plus 2 வந்து next 1 by k plus 1 into so இது simplify பண்ணலாம் இது 2 bracket டைம் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணி k minus 1 k plus 2 மல்டிப்ளை பண்ணினாக்கா k square plus 2k minus k minus 2 வந்துரும் plus 2 வந்துரும் ஓகேங்களா next இது simplify பண்ணாக்கா 1 by k plus 1 into k square plus 2k minus k minus 2 plus 2 by k plus 2 இருக்கும் plus 2 minus 2 cancel ஆகிடும் so next 1 by k plus 1 into இந்த bracket டைமில் k square plus 2k minus k இருக்கு பட் 2kல ஒரு மைனஸ் கே போயிடுச்சுனாக்கா ஒரு கேன்னு இருக்கும் அப்போ கே ஸ்கொயர் ப்ளஸ் கே பை கே ப்ளஸ் டூன்னு இருக்கும் ஸோ 1 by k plus 1 அப்படியே வச்சுட்டு இந்த நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னாக்கா கே ஸ்கொயர் ப்ளஸ் கேன்னு இருக்குது ஸோ என்ன பண்ணலாம் நம்ம அது கேவை காமனாக வெளியே எடுக்கலாம் நியூமரேட்டரில் அந்த கே ஸ்கொயர் ப்ளஸ் கே இருக்குல்ல அதில் கேவை காமனாக வெளியே எடுத்துனாக்கா ரிமைனிங் என்னன்னாக்கா கே ப்ளஸ் ஒன்னு இருக்கும் ஸோ அந்த கே ப்ளஸ் ஒன் கேன்சல் பண்ணிடலாம் ஸோ கேன்சல் பண்ணிட்டாக்க ரிமைனிங் வந்து கே பை கே ப்ளஸ் டூன்னு இருக்கும் கே பை கே ப்ளஸ் டூன்னு இருக்கும் ஓகேங்களா ஸோ இதில் k square plus k கேவை காமனாக வெளியே எடுத்துறாக்கா k into k plus 1 ஓகே k into k plus 1 இந்த k plus 1 அந்த k plus 1 கேன்சல் பண்ணிட்டாக்கா ரிமைனிங் வந்து k by k plus 2 வரும் ஓகேங்களா ஸோ இதை வந்து கொஸ்டின் பிரகாரம் அந்த nth டைமில் இருக்கிற பிரகாரம் என்ன பண்ணணும் நம்ம அரேஞ்ச் பண்ண மேலே வந்து k மட்டும்தான் இருக்குது ஸோ நம்மளுக்கு என்ன வந்துச்சுனாக்கா கொஸ்டினில் n minus 1 by n plus 1 வந்து ஓகேவா அப்போ n minus 1 by n plus 1னாக்கா அப்போ கேவுக்கு வந்து சரி n-க்கு வந்து k plus 1 அப்ளை பண்ண என்ன வரும் k plus 1 minus 1 by k plus 1 plus 1 வரும் ஓகேவா ஸோ அப்போ நம்ம நியூமரேட்டரில் கேவை k plus 1 minus 1 பிரிக்கிறோம் ஓகேவா ப்ளஸ் 1 minus 1 ஆட் பண்ணுறதால எந்த வேல்யூ சேஞ்சஸ் ஆகுது ஸோ அதனால் ஆட் பண்ணிக்கலாம் டினாமினேட்டர் வந்து k plus 2 k plus 1 plus 1 பிரிச்சிக்கலாம் ஓகேங்களா ஸோ கரெக்டாக அந்த ஃபார்ம் வந்துச்சு ஸோ அப்போ p of k plus 1 is true ஓகேங்களா ஸோ hence by mathematical induction p of n is true for all values of n next exercise 4.4 question number 7 using the mathematical induction show that for any natural number n the question is 1 by 1 into 2 into 3 plus 1 by 2 into 3 into 4 plus 1 by 3 into 4 into 5 plus dot dot plus 1 by n into n plus 1 into n plus 2 equal to n into n plus 3 by 4 into n plus 1 into n plus 2 ஓகேங்களா ஸோ இதில் எதுவுமே கொடுக்கல பாருங்கள் நேச்சுரல் நம்பர் கொடுத்துரும் n greater than equal to 1 கொடுக்கல greater than equal to 2 கொடுக்கல ஸோ அப்போ p of 1 is 2 தான் நம்ம எடுத்தோம் ஓகேங்களா ஸோ அது முன்னாடி கொஸ்டினை p of n எடுத்துக்கலாம் p of n போட்டு கொஸ்டின் அப்படியே ரைட் பண்ணிச்சு நெக்ஸ்ட் n equal to 1 அப்ளை பண்ணுறீங்க p of 1 is 2 காட்ட போகிறீங்க ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா 1 by n into n plus 1 into 2 n plus 2ன்னு இருக்குது அப்போ அதில் n இடத்துல 1 அப்ளை பண்ணுறீங்க 1 by 1 into 1 plus 1 into 1 plus 2 ஓகேங்களா ஸோ சிம்பிளை பண்ணினாக்கா 1 by 1 into 2 into 3 ஸோ மல்டிப்ளை பண்ணினாக்கா 1 by 6ன்னு வரும் ஓகேங்களா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வாவா நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தாக்கா n into n plus 3 by 4 into n plus 1 into n plus 2ன்னு இருக்குது ஸோ n-க்கு என்ன பண்ணணும் நம்ம 1 அப்ளை பண்ணுறீங்க அப்போ 1 into 1 plus 3 by 4 into 1 plus 1 1 plus 2 ஓகேங்களா ஸோ அப்போ நியூமரேட்டரில் 4ன்னு வந்துடும் டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னாக்கா 4 into 2 into 3 4 கேன்சல் பண்ணிடலாம் ஸோ ரிமைனிங் பண்ணாக்கா 2 into 3 இருக்குது டினாமினேட்டரில் அப்போ 1 by 6 அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக வந்துச்சு ஸோ p of 1 is true ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓவர் நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப் தட் இஸ் அசியூம் தட் தி ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ ஃபார் n equal to k எங்கெல்லாம் n இருக்கோ k அப்ளை பண்ணிவிட்டு it is true கார்டு வந்தோம் ஓகேவா அப்போ p of k equal to 1 by 1 into 2 into 3 plus 1 by 1 into 2 into 2 into 3 into 4 plus dot 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 plus 1 by k into k plus 1 into k plus 2 equal to எங்கெல்லாம் என்ன இருக்கோ k அப்ளை பண்ணால் தான் செகண்ட் ஸ்டெப் மற்றபடி எதுவும் பண்ண தேவையில்ல ஸோ k into k plus 3 by 4 into k plus 1 into k plus 2 இது ட்ரூ நம்பர் 1 கொடுத்துட்டு அசியூம் பி ட்ரூன்னு காட்டும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டெப்பு வி நீட் டு ஷோ தட் p of k plus 1 is true ஓகேங்களா ஸோ அப்போ எங்கெல்லாம் என்ன இருக்கோ k plus 1 அப்ளை பண்ணுறீங்க அப்போ p of k plus 1 equal to 1 by 1 into 2 into 3 plus 1 by 2 into 3 into 4 plus data plus n இடத்துல k plus 1 பாருங்க அப்போ 1 by k plus 1 into k plus 2 plus k plus 3 ஆகிடும் எங்கெல்லாம் என்ன இருக்கோ k plus 1 போட்டால் இது வந்துடும் நெக்ஸ்ட் இதுக்கு முன்னாடி ஸ்டெப் என்ன வரும்னாக்கா 1 by k into k plus 1 k plus 2 வரும் ஓகேங்களா ஸோ அப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா இதுலேருந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா p of k இது இப்போ p of k plus 1 by k plus 1 into k plus 2 into k plus 3 ஆகிடும் ஓகேங்களா ஸோ இது சிம்பிளை பண்ணோம் p of k-வுக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரம் 1 பார்த்தீங்கன்னாக்கா p of k-வுக்கு k into k plus 3 by 4 into k plus 1 into k plus 2 plus ரிமைனிங் டைம்ஸ் பண்ணாக்கா 1 by k plus 1 into k plus 2 into k plus 3 ஓகேங்களா ஸோ இப்போ இதில் சிம்பிளை பண்ண முன்னாடி என்ன காமனாக இருக்குது வெளியே எடுத்துடலாம் ஓகேங்களா காமனாக இருக்கணும் ரெண்டு டைம்லையும் 1 by k plus 2 into k plus 1 இருக்குது காமனாக வெளியே எடுத்துருக்கா ரிமைனிங் வந்து k into k plus 3 by 4 இருக்கும் ப்ளஸ் 1 by k plus 3 இருக்கும் ஓகேங்களா காமனாக வெளியே எடுத்து நெக்ஸ்ட்டு 1 by k plus 2 into k plus 1 அப்படியே வச்சுக்கலாம்
கிராஸ் மல்டிப்ளை பண்ணினாக்கா கே இன்ட்டு கே ப்ளஸ் த்ரீ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4/4 இன்ட்டு கே ப்ளஸ் த்ரீ வரும் கிராஸ் மல்டிப்ளை பண்ண ப்ராக்கெட் டைம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நியூமரேட்டர் டினாமினேட்டர் கேன்சல் பண்ணிடலாம். என்ன காமனாக இருக்கு பாருங்க. ஸோ இப்போ டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக மல்டிப்ளேயில் தான் இருக்குது. ஸோ அதனால் டினாமினேட்டர்லேயே பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 1/4 இன்ட்டு கே ப்ளஸ் 1 இன்ட்டு கே ப்ளஸ் 2 இன்ட்டு கே ப்ளஸ் 3 ரிமைனிங் அந்த ப்ராக்கெட் நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா கே இன்ட்டு கே ப்ளஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4 இருக்குது. இப்போ கே இன்ட்டு இந்த கே ப்ளஸ் 3 ஹோல் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் பண்ண எக்ஸ் பண்ணாக்கா கே ஸ்கொயர் ப்ளஸ் 6k ப்ளஸ் 9 ஆகிடும் ப்ளஸ் 4 ஆகிடும். நெக்ஸ்ட்டு 1/4 இன்ட்டு கே ப்ளஸ் 1 இன்ட்டு கே ப்ளஸ் 2 இன்ட்டு கே ப்ளஸ் 3 அப்படி வச்சுட்டு இந்த கே உள்ள மட்டும் பண்ணால் கே கியூ ப்ளஸ் 6k ஸ்கொயர் ப்ளஸ் 9k ப்ளஸ் 4 ஆகிடும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா 1/4 இன்ட்டு கே ப்ளஸ் 1 இன்ட்டு கே ப்ளஸ் 2 இன்ட்டு கே ப்ளஸ் 3 இன்ட்டு இதை பிரிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். சிந்தட்டிக் டிவிஷன் யூஸ் பண்ணி பண்ணலாம். எனக்கு கியூப் டெமோ வந்திருக்கு. ஸோ அதனால் யூஸ் பண்ணினாக்கா ஃபேக்டரைஸ் பண்ணினாக்கா கே ப்ளஸ் 1 இன்ட்டு கே ப்ளஸ் 1 இன்ட்டு கே ப்ளஸ் 4 ஓகேங்களா. ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இதில் கேன்சல் பண்ண ரிமைனிங் வந்து கே ப்ளஸ் 1 இன்ட்டு கே ப்ளஸ் 4 இருக்குது. கே ப்ளஸ் 1 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் வந்து கே ப்ளஸ் 1 இன்ட்டு கே ப்ளஸ் 4/4 இன்ட்டு k plus 2 into k plus 3 வந்து ஓகேங்களா. So this implies P of k plus 1 is true. Hence by mathematical induction P of n is true for all values of n. That's all. Next using synthetic division. So அது சொன்னல. So இந்த k cube plus 6k square plus 9k plus 4ன்றத ஃபேக்டரைஸ் பண்ண synthetic division யூஸ் பண்ணி இப்போ ஸ்கொயராக இருந்துச்சுனாக்கா ஃபேக்டரைஸ் பண்ணுவேன் டைரெக்டாக. இந்த கியூபாக இருக்கிறதுனால சிந்தட்டிக் டிவிஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணி இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். இந்த ஃபேக்டரைஸ் பண்ணுறத லாஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள். யூசிங் பை சிந்தட்டிக் டிவிஷன் கே கியூ ப்ளஸ் 6k ஸ்கொயர் ப்ளஸ் 9k ப்ளஸ் 4 இது ஆல்ரெடி நீங்கள் 10th பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த கோஎஃபிஷியன்ட் மட்டும் எழுதணும். கோஎஃபிஷியன்ட் கே கியூபோட கோஎஃபிஷியன்ட் 1 கே ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் 6 கேவோட கோஎஃபிஷியன்ட் 9 கான்ஸ்டன்ட் ஓகேங்களா. ஏதாவது டேர்ம்ஸ் மிஸ் ஆச்சுன்னா 0 அப்ளை பண்ணணும் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு எதாவது டே பண்ணாக்கா -1 நம்மளே அசியூம் பண்ணிடுறோம். -1 டேவிட் ஆகும் பார்த்துரும். ஸோ -1 அப்ளை பண்ணிட்டு 0 ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்ளை பண்ணி அது அப்படியே டவுன் பண்ணினாக்கா 1 வந்துடும். 1 இன்ட்டு -1 ஸோ சப்ரேட் பண்ணினாக்கா 5 வந்துடும். 5 இந்தியா -1 மல்டிப்ளை பண்ணினாக்கா -5 வந்துடும். சப்ரேட் பண்ணினாக்கா 4 வந்துடும். 4 இன்ட்டு -1 -4 ஸோ 0 வந்துடுச்சு. ஸோ டிவைட் ஆகுது. ஸோ ரிமைண்டர் 0 வந்துச்சு. ஒன் ஆஃப் த ஃபேக்டர் இஸ் k + 1 -1 அப்ளை பண்ணிங்க. அப்போ k + 1 இஸ் ஃபேக்டர். நெக்ஸ்ட்டு தி அதர் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 1 5 4 வந்துருக்குல்ல அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணணும் கே டைமில் ரைட் பண்ணோம். அப்போ கே ஸ்கொயர் ப்ளஸ் 5k + 4 இருக்குது. ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணாக்கா k + 1 இன்ட்டு k + 4 ஓகேங்களா. ஸோ அப்போ ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா k + 1 இன்ட்டு k + 1 இன்ட்டு k + 4. நெக்ஸ்ட்டு எக்ஸைஸ் 4.4ல கொஸ்டின் நம்பர் 8 யூசிங் தி மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் ஷோ தட் ஃபார் எனி நேச்சுரல் நம்பர் n ஓகேங்களா. ஸோ கொஸ்டின் இஸ் 1/2 into 5 plus 1/5 into 8 plus 1/8 into 11 plus data plus 1/3n minus 1 into 3n plus 2 equal to n/6n plus 4 வந்து ஓகேங்களா. ஸோ கொஸ்டினை ஃபஸ்ட்டு P of n எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு அப்போ இதில் எதுவுமே கொடுக்கல கண்டிஷன் n greater than equal to 1 n greater than equal to எதுவும் கொடுக்கல. இப்போ P of 1 is true காட்டணும். ஸோ அப்போ P of 1க்கு ட்ரூ வந்து n equal to 1 அப்ளை பண்ணுறீங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு பண்ணாக்கா 1/3n minus 1 into 3n plus 2 இருக்குது. அப்போ n-க்கு 1 அப்ளை பண்ணாக்கா 1/3 into 1 3 வந்துடும் -1 into 3 into n plus 2 இருக்குது. அப்போ 3 into 1 3 plus 2 வந்துடும். ஸோ சிம்பிளை பண்ணினாக்கா 1/3ல 1 minus 2 வந்துடும். 3 கூட 2 அப்படின்னாக்கா 5 வந்துடும். அப்போ 2 5s are 10 ஆயிரும். அப்போ 1/10 வந்துடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னாக்கா n/6n plus 4 இருக்குது. n-க்கு 1 அப்ளை பண்ணினாக்கா 1/6 into 1 6 plus 4 ஆகிடும். ஸோ அப்போ 1/10 வந்துடும் ஓகேங்களா. ஸோ அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக வந்துச்சு. ஸோ P of 1 is true. நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப் லெட் us assume that the statement is true for n equal to k. அப்போ செகண்ட் ஸ்டெப்பில் n இருக்கிற இடத்துல கொஸ்டினில் k அப்ளை பண்ணணும். அப்போ P of k equal to 1/2 into 5 plus 1/5 into 8 plus data plus 1/3k minus 1 into 3k plus 2 equal to k/6k plus 4 ஓகேங்களா. ஸோ அப்போ இது 1ன்னு வச்சுட்டு அசப்ஷன் பி ட்ரூ ஓகேங்களா. நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப் we need to show that P of k plus 1 is true. இப்போ எங்கெல்லாம் என்ன இருக்கோ k plus 1 அப்ளை பண்ணுங்க. அப்போ P of k plus 1 equal to 1/2 into 5 plus 1/5 into 8 plus data plus இப்போ n இடத்துல k plus 1 அப்ளை பண்ணினாக்கா 1/3k minus 1 plus 3 வரும் into 3k plus 2 plus 3 வரும். ஸோ இந்த ஸ்டெப்புக்கு முன்னாடி ஸ்டெப்பு என்ன வரும்னாக்கா 1/3k minus 1 into 3k plus 2 அதாவது இது அப்படியே செகண்ட் ஸ்டெப்பு ஓகேங்களா. ஸோ அப்படியே ரைட் பண்ணணும். ஸோ அப்போ இது பாருன்னா P of k இது இந்த ப்ராக்கெட் P of k. இப்போ P of k ப்ளஸ் 1/3k இது சிம்பிளை பண்ணிக்கலாம். 3k minus 1 plus 3 சிம்பிளை பண்ணாக்கா 3k
ப்ளஸ் டூ ஆகிடும். இது சிம்ப்ளை பண்ணினாக்கா 3k ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ சிம்ப்ளை பண்ணால் 3k ப்ளஸ் 5 வந்துடும். ஓகேங்களா? ஸோ பி ஆஃப் கேக்கான ரிசல்ட் அப்படியே ரைட் பண்ணுறீங்க. பி ஆஃப் கேக்கான ரிசல்ட் கே பை 6k ப்ளஸ் 4 ப்ளஸ் ரெமைனிங் டைம் 1 பை 3k ப்ளஸ் 2 இன்ட்டு 3k ப்ளஸ் 5. ஓகேங்களா? ஸோ இது சிம்ப்ளை பண்ணணும். ஸோ இப்போ கே பை காமனாக டைம்னாக்கா இது பிரிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 6k ப்ளஸ் 400 இப்படி பிரிக்கலாம்னாக்கா எல்சிஎம் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுங்க 3k ப்ளஸ் 2 வர மாதிரி இந்த 6k ப்ளஸ் 4 எப்படி காமனாக பிரிக்கலாம்னாக்கா இந்த 6k ப்ளஸ் 4க்கு 2 காமனாக எழுதிடும். 2 காமனாக எழுதிட்டாக்கா 3k ப்ளஸ் 2 வந்துடும். ப்ளஸ் ரெமைனிங் டைம்ஸ் அப்படியே ரைட் பண்ணலாம் 1 பை 3k ப்ளஸ் 2 இன்ட்டு 3k ப்ளஸ் 5. இப்போ காமனாக என்ன இருக்குனாக்கா 1 பை 3k ப்ளஸ் 2 காமனாக இருக்குது. வெளியே எடுத்துட்டாக்கா ரெமைனிங் வந்து k பை 2ன்னு இருக்கும் ப்ளஸ் 1 பை 3k ப்ளஸ் 5. ஓகேங்களா? ஸோ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணினாக்கா 1 பை 3k ப்ளஸ் 2 அப்படியே வச்சுட்டு இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணாக்கா k இன்ட்டு 3k ப்ளஸ் 5 ப்ளஸ் 2 வந்துடும். பை டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணாங்க 2 இன்ட்டு 3k ப்ளஸ் 5 வந்துடும். ஓகேங்களா? ஸோ 1 பை 3k ப்ளஸ் 2 அப்படியே இருக்கட்டும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணினாக்கா கேவால் 3k ஸ்கொயர் ப்ளஸ் 5k ப்ளஸ் 2 பை 2 இன்ட்டு 3k ப்ளஸ் 5 வந்துடும். ஓகேங்களா? ஸோ 3k ஸ்கொயர் ப்ளஸ் 5k ப்ளஸ் 2 ஃபேக்டரைஸ் பண்ணினாக்கா ஸோ ப்ராடக்ட் பண்ணினாக்கா 6 வருது, சம் பண்ணாக்கா 5 வருது. ஓகேங்களா? ஸோ ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 3 இன்ட்டு 2 3 2 சார் 6 ஆட் பண்ணினாக்கா 5 வந்துடும். அப்போ 3k 2k. அப்போ 3k ஸ்கொயரால் டிவைட் பண்ணணும் ரெண்டுத்தையும். ஏன்னாக்கா அந்த ஈக்குவேஷன் படி ஏதாவது கான்ஸ்டன்ட் வந்துனாக்கா டிவைட் பண்ணணும் ஃபேக்டரிஸில். ஸோ அப்போ 3k ஸ்கொயர் டிவைட் பை 3k ஸ்கொயர் கேன்சல் பண்ணலாம். 3 கேன்சல் ஆகிடும், k கேன்சல் ஆகிடும். அதுமாதிரி இங்கே ஒரு k கேன்சல் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ 1 பை கேன்னு வருங்க. கேன்சல் பண்ணாக்கா 2 பை 3kன்னு வரும். ஸோ அப்போ ஃபேக்டர்ஸ் பண்ணாக்கா k ப்ளஸ் 1 நெக்ஸ்ட்டு 3k ப்ளஸ் 2 இதான் ஃபேக்டரு. ஸோ ரைட் பண்ணினாக்கா 1 பை 2 இன்ட்டு 3k ப்ளஸ் 2 இன்ட்டு 3k ப்ளஸ் 5 இன்ட்டு ஃபேக்டரைஸ் பண்ண வந்து k ப்ளஸ் 1 இன்ட்டு 3k ப்ளஸ் 2. இப்போ 3k ப்ளஸ் 2 3k ப்ளஸ் 2 கேன்சல் பண்ணினாக்கா ரெமைனிங் வந்து நம்மளுக்கு k ப்ளஸ் 1 பை 2 இன்ட்டு k ப்ளஸ் 3k ப்ளஸ் 5 வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ k ப்ளஸ் 1 பை இது மல்டிப்ளை பண்ணினாக்கா 2ஆல் 6k ப்ளஸ் 10 வந்துடும். அப்போ கொஸ்டின் பிரகாரம் பிரிக்கணும். n பை 6n ப்ளஸ் 1 தான் வந்து 6k ப்ளஸ் 4 வந்து 6n ப்ளஸ் 4 வந்து. ஓகேங்களா? ஸோ அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா k ப்ளஸ் 1 பை 6k ப்ளஸ் 6 ப்ளஸ் 4 பிரிச்சுட்டு ஸோ k ப்ளஸ் 1 பை 6 காமனாக வெளியிடுனாக்கா 6 இன்ட்டு k ப்ளஸ் 1 வரும் ப்ளஸ் 4. ஓகேங்களா? இப்போ கரெக்டாக அந்த கொஸ்டின் ஃபார்ம் வந்துச்சு. n பை 6n ப்ளஸ் 4 ஃபார்ம் வந்துச்சு. அப்போ n-க்கு வந்து k ப்ளஸ் 1 அப்ளை பண்ணியிருக்கீங்க. இப்போ k ப்ளஸ் 1 பை 6 இன்ட்டு k ப்ளஸ் 1 ப்ளஸ் 4. ஓகேங்களா? ஸோ if p of k is true then p of k plus 1 is true. So hence by mathematical induction p of n is true for all values of n. Next exercise 4.4 question number 9. Prove by mathematical induction that 1 factorial plus 2 into 2 factorial plus 3 into 3 factorial plus dot dot plus n into n factorial equal to n plus 1 factorial minus 1. ஓகேங்களா? ஸோ இதில் ஃபேக்டோரியல் வந்துருக்கு. ஏற்கனவே நம்ம ஃபேக்டோரியல்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ அதை யூஸ் பண்ணி இங்கே பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டினை பி ஆஃப் என் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் n இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடு n இருக்குது. ஸோ அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு அதில் n ஈக்குவல் டு 1 அப்ளை பண்ணுறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் n இன்ட்டு n ஃபேக்டோரியல் இருக்குது. ஸோ அப்போ n-க்கு 1 அப்ளை பண்ணினாக்கா 1 இன்ட்டு 1 ஃபேக்டோரியல். ஓகேங்களா? அப்போ 1 ஃபேக்டோரியல் வந்து 1 தான். அப்போ 1 இன்ட்டு 1 1 வந்துடும். நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடில் n ப்ளஸ் 1 இன்ட்டு ஃபேக்டோரியல் மைனஸ் 1 இருக்குது. இப்போ n-க்கு 1 அப்ளை பண்ணினாக்கா 1 ப்ளஸ் 1 ஃபேக்டோரியல் மைனஸ் 1. இப்போ 1 ப்ளஸ் 1 வந்து 2 ஆகிடும். அப்போ 2 ஃபேக்டோரியல் மைனஸ் 1 வரும். அப்போ 2 ஃபேக்டோரியல் வந்து 2 வந்துடும். அப்போ 2 minus 1 ஈக்குவல் டு 1 வந்துடும். ஸோ அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் ஈக்குவல் வந்துச்சு. ஸோ p of 1 is true. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப்பு let us assume that the statement p of n is true for n equal to k. எங்கெல்லாம் n இருக்கோ k அப்ளை பண்ணுறீங்க. ஸோ p of k equal to 1 factorial plus 2 into 2 factorial plus 3 into 3 factorial plus data plus k into k factorial equal to k plus 1 factorial minus 1. ஓகேங்களா? ஸோ இது 1 வச்சுட்டு ஸோ assumption be true. Second step. Okay, next third step we need to show that p of k plus 1 is true. So இப்போ எங்கெல்லாம் n இருக்கோ k plus 1 அப்ளை பண்ணுறீங்க. ஸோ p of k plus 1 equal to 1 factorial plus 2 into 2 factorial plus 3 into 3 factorial plus data plus k into k factorial plus k plus 1 into k plus 1 factorial. Actually n இடத்துல k plus 1 அப்ளை பண்ணாக்கா இது வரும். ஓகேங்களா? n இடத்துல k plus 1 அப்ளை பண்ணால் இது வரும். இதுக்கு முன்னாடி ஸ்டெப்பு k plus 1 into k plus 1 ஃபேக்டோரியல் என்னன்னாக்கா k into k ஃபேக்டோரியல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ராக்கெட் அசம்ஷன் பி ட்ரூன்றது செகண்ட் ஸ்டெப் இது. நெக்ஸ்ட்டு இது அப்படியே p of kன்னு வந்துடும். ப்ளஸ் k plus 1 into k plus 1 ஃபேக்டோரியல். p of kக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னாக்கா k plus 1 into ஃபேக்டோரியல் மைனஸ் 1 ப்ளஸ் k plus 1 into k plus 1 ஃபேக்டோரியல். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு k plus 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ்ஸு k plus 1
இன்ட்டு கே ப்ளஸ் ஒன் இந்த ஃபேக்டோரியல் மைனஸ் ஒன் இந்த மைனஸ் லாஸ்ட்டாக போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன காமனாக இருக்குது பாருங்கள், கே ப்ளஸ் ஒன் ஃபேக்டோரியல் காமனாக இருக்குது, வெளியே எடுத்துறாக்கா 1 + கே ப்ளஸ் ஒன் வரும் மைனஸ் ஒன். நெக்ஸ்ட்டு சிம்பிள் பண்ணால் கே ப்ளஸ் ஒன் ஃபேக்டோரியல் இன்ட்டு கே ப்ளஸ் டூன்னு வரும் மைனஸ் ஒன். இப்போ என் ப்ளஸ் ஒன் இன்ட்டு என் ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு என் ப்ளஸ் ஒன் ஃபேக்டோரியல் ரைட் பண்ணலாம். ஃபேக்டோரியல் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். என் ஃபேக்டோரியல் எக்ஸ்பெண்ட் என்ன வரும், என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் ஃபேக்டோரியல் வரும். அதேமாரி தான் இப்போ என் ப்ளஸ் ஒன் ஃபேக்டோரியல் எக்ஸ்பெண்ட்னாக்கா என் ப்ளஸ் ஒன் இன்ட்டு என் ஃபேக்டர் வரும். ஸோ அதனால் அந்த ஃபார்மில் இருக்கிறதால இது என்ன பண்ணலாம், நம்ம இந்த கே ப்ளஸ் ஒன் ஃபேக்டர் இன்ட்டு கே ப்ளஸ் டூன்றதை எப்படி ரைட் பண்ணலாம், கே ப்ளஸ் டூ ஃபேக்டர் ரைட் பண்ணலாம் மைனஸ் ஒன். ஓகேங்களா? ஸோ திஸ் இம்ப்ளைஸ் தட் பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன் இஸ் ட்ரூ. ஸோ என்ஸ் பை மேத்தமெட்டிக் இண்டக்ஷன் பி ஆஃப் என் இஸ் ட்ரூ ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் என். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு எக்ஸைஸ் 4.4ல கொஸ்டின் நம்பர் 10. Using mathematical induction, show that for any natural number n, x power 2n minus y power 2n is divisible by x plus y. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த டென்ஸை மட்டும் சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. divisible by x plus y ஆல் டிவைட் ஆகணும். இந்த ஃபங்க்ஷன் x power 2n minus y power 2n இருக்குது x plus y ஆல் டிவைட் ஆகணும். அப்போ x plus y ஆல் டிவைட் ஆனாக்கா அந்த ஃபங்க்ஷனில் x plus y டைம் வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 4னு இருக்குனாக்கா அந்த 4 வந்து 2 ஆல் டிவைட் ஆனால் கண்டிப்பாக டிவைட் ஆகும். ஏன்னாக்கா அந்த 4க்குள்ளே 2 கண்டிப்பாக இருக்குது. அதேமாரி தான் x power 2n minus y power 2n வந்து x plus y டிவைட் ஆகணும். கண்டிப்பாக அதில் x plus y இந்த டேர்ம் வந்து இருக்கும். அது வர மாதிரி பார்க்கலாம். வைக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷனை p of n எடுத்துலாம். p of n ஈக்குவல் டு x power 2n minus y power 2n எடுத்துலாம். இஸ் divisible by x plus y எடுத்துட்டு n-க்கு வந்து 1 அப்ளை பண்ணுறோம். p of 1 is 2. ஓகேங்களா? எங்கெல்லாம் n இருக்கோ 1 அப்ளை பண்ணுறீங்க. அப்போ x power 2 into n இருக்குது. அப்போ n-க்கு 1 அப்ளை பண்ணாக்கா 2 வந்துடும். இப்போ x ஸ்கொயர் வந்துடும் மைனஸ். அதுமாதிரி y power 2n இருக்குது. n-க்கு 1 அப்ளை பண்ணாக்கா 2 வந்துடும். அப்போ y ஸ்கொயர் வந்துடும். இப்போ x ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் வந்துடும். இப்போ இது எந்த ஃபார்ம் இருக்குன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்ம் இருக்குது. ஸோ அது இந்த ஃபார்மில் அப்ளை பண்ணினாக்கா a + b இன்ட்டு a - b. அப்போ x + y இன்ட்டு x - y வரும். அப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்கனாக்கா இஸ் divisible by x + y. அப்போ ஒரு டேர்ம் வந்து டிவைட் ஆனாக்கா அந்த டேர்ம் அதில் இருக்கணும். அப்போ x + y வந்து அந்த டேர்ம் இருக்கா? ஸோ அப்போ x + y இருக்கு பாருங்க. அப்போ அந்த x + y இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது என்ன ஆகிடும், x + y எல்லாம் டிவைட் ஆகும். ஓகேங்களா? அப்போ இஸ் divisible by x + y. ஓகேங்களா? ஸோ p of 1 is true. Next second step, let us assume that the statement is true for n equal to k. But then p of k, n எங்கெல்லாம் n இருக்கோ k அப்ளை பண்ணுறீங்க. p of k equal to x power 2k minus y power 2k is divisible by x plus y. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா x power 2k minus y power 2kன்றது என்னது x plus y டிவைட் ஆகிறதா கண்டிப்பாக டிவைட் ஆகும்ட்டு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் x plus y டிவைட் பண்ணினாக்கா வர ஆன்சர் வந்து சம் கான்ஸ்டன்ட் mன்னு தெரியும். அப்போ x power 2k minus y power 2k by x plus y equal to mன்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ இதிலிருந்து x power 2k minus y power 2k ஈக்குவல் டு இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணினாக்கா m இன்ட்டு x + y வந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்போ x power 2k இருந்து டெரிவ் பண்ணாக்கா x power 2k மட்டும் வச்சுட்டு இந்த மைனஸ் y power 2k ஆன்சர் பண்ணாக்கா ப்ளஸ் ஆகிடும். இப்போ x power 2k ஈக்குவல் டு m இன்ட்டு x + y ப்ளஸ் y power 2k. இதை அப்படியே வச்சுக்கணும். இதை தான் நம்ம தேர்ட் ஸ்டெப்புக்கு யூஸ் பண்ணணும். நம்ம x power 2k வந்துச்சுனாக்கா அது பதில் என்ன பண்ணி இதை சப்ஸ்டிட் பண்ணுவோம் நம்ம. ஸோ we need to show that p of k plus n is true. Next, that is எங்கெல்லாம் n இருக்கோ k plus 1 போட போறீங்க. அப்போ p of k plus 1 equal to x power 2 into k plus 1 minus y power 2 into k plus 1 is divisible by x plus y. ஓகேங்களா? ஸோ அப்போ p of k plus 1 equal to அப்ளை பண்ணியாச்சு. எங்கெல்லாம் n இருக்கோ k plus 1 போடாச்சு. நெக்ஸ்ட்டு பவரில் அந்த 2 இருக்குல்ல 12 உள்ள மல்டிப்ளை பண்ணினாக்கா x power 2k plus 2 வந்துடும் மைனஸ் y power 2k plus 2 வந்துடும். ஸோ பவரில் 2 டைம் அடிஷனல் இருந்துச்சுனாக்கா பேஸ் 2ஆக பிரிக்கலாம். ஓகேங்களா? அப்போ x power 2k into x ஸ்கொயர்னு பிரிக்கலாம். அதுமாதிரி y power 2k plus 2ன்றதை அதுமாதிரி பிரிச்சுக்கலாம். ஸோ இப்போ x power 2kன்றது ஆல்ரெடி நம்ம செகண்ட் ஸ்டெப்பில் ரிசல்ட் நம்ம டெரிவ் பண்ணி வச்சிருக்கோம். அப்போ x power 2k ஈக்குவல் டு m இன்ட்டு x plus y power 2k இருக்குது. ஸோ அதில் அப்ளை பண்ணிக்கலாம் x power 2kவுக்கு. ஸோ அப்போ x ஸ்கொயர் இன்ட்டு x power 2kவுக்கு m இன்ட்டு x plus y power 2kன்னு வந்தால் ஸோ மைனஸ் y power 2k plus 2 இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் m இன்ட்டு x plus y into x square plus x square y power 2k. y power 2k plus 2 பிரிக்கலாம் நம்ம. y power 2k into y square பிரிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் மைனஸ் y power 2k into y square. ஸோ இப்போ ரெண்டுத்துல என்ன காமனாக இருக்குது அதை வெளியே எடுத்துடலாம். ஸோ அப்போ m இன்ட்டு x plus y into x square ப்ளஸ் y power 2k காமனாக இருக்குது வெளியே எடுத்துறாக்கா x square மைனஸ் y square வந்துடும். ஸோ அப்போ m இன்ட்டு x plus y into x square ப்ளஸ் y power 2k இன்ட்டு இந்த x square மைனஸ் y square a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்ம் எக்ஸ் பண்ணினாக்கா எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று வந்துடும். ஸோ காமனாக ரெண்டு டேர்ம்லையும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது. அப்போ எக்ஸ் ப்ளஸ் காமனாக வெளியே எடுத்துறாக்கா எம் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு ஒய் பவர் 2k. இப்போ கண்டிப்பாக இது எக்ஸ் ப்ளஸ் ஒய் டேட் ஆகும். ஏன்னா இதில் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டேர்ம் வந்துருக்கு பாருங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு சம் கான்ஸ்டன்ட். ஓகேவா? ஸோ அப்போ இது கண்டிப்பாக எக்ஸ் ப்ளஸ் ஒய்யால் டிவைட் ஆகும்.
So which is reduced by x plus y. So by x power 2 into k plus 1 minus y power 2 into k plus 2 is reduced by x plus y. So which implies that p of k plus 1 is true. Okay, hence by the mathematical induction p of n is true for all values of n. That's all. Hi students, today homework sums. Example 4.61, 4.62 and 4.63. 3 sums are homework. Work up பண்ணி ஆப்ல சென்ட் பண்ணுங்க. Thank you students.